ஹல்லேலூயா. இந்த அதிகாலையில் நாம் பரிசுத்தரின் வார்த்தை நாம் தியானிக்க இருக்கிறோம். இந்த நாளிலே கூட சங்கீதங்களின் புத்தகம் 62வது சங்கீதம் 1வது வசனம். தேவனையே நோக்கி என் ஆத்துமா அமர்ந்திருக்கிறது, அவரால் என் ரட்சிப்பு வரும். நம்முடைய ஆத்துமா, நாம் சிந்திக்கிற நினைக்கிற அந்த பகுதியான அந்த ஆத்தும மண்டலம் யாரை நோக்கி அமர்ந்திருக்க வேண்டுமா? தேவனை நோக்கி. ஆம் தேவ ஜனமே, அநேக நேரத்துல நம் ஆத்துமாவிலே பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் நம்முடைய வாழ்க்கையை குறித்தும் கலங்கி தவித்து கொண்டு என்ன ஆகுமோ ஏது ஆகுமோ என்று சொல்லி நினைத்து 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 மனநிலை பாதிக்கப்பட்ட சூழ்நிலை இந்த நாள்ல இருக்கிறீர்களா? உங்களுக்கு தான் இந்த வசனம் சொல்லுகிறது, உன் ஆத்துமா தேவனை நோக்கி அமர்ந்திருக்கட்டும், விடுதலை அவரிடத்திலிருந்து வருகிறதா இருக்கிறது. ஆம் தேவ ஜனமே, மனுஷனால் நம்மை விடுதலை செய்ய முடியாது. அவரே நம்மை விடுதலை செய்கிற தேவனாய் இருக்கிறார். ரட்சிப்பை கட்டளையிடுகிற தேவனாய் இருக்கிறார். இந்த புலம்புகிற சஞ்சலப்படுகிற இந்த ஆத்துமா தேவனை நோக்கி அமர்ந்திருக்க வேண்டுமானால், அமைதியாக இருக்க வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும்? வேத வசனங்களை நாம் தியானிக்க வேண்டும். கர்த்தர் செய்த அற்புதங்களை நாம் என்ன செய்ய வேண்டும்? படித்து இதோ தியானித்து கர்த்தருடைய வார்த்தையை நீங்க பிடித்து கொள்ள வேண்டும். இதோ அலைகள் வீசும் பொழுது, கடல் கொந்தளிக்கிற பொழுது சீஷர்கள் பயந்து ஐயரே என்று சொல்லி அவிவிசுவாச குறைவினாலே இதோ அவர்கள் கத்தி அலறினது போல நாமும் அநேக நேரத்திலே அப்படித்தான் நாம் தேவனை நோக்கி கூக்குரல் இடுகிறவர்களாய் இருக்கிறோம். ஆனால் தேவ ஜனமே, உங்கள் ஆத்துமா எப்பொழுதும் தேவனை நோக்கி, என் தேவன் என் தகப்பன் எனக்கு ஒருபோதும் தீமை செய்ய மாட்டார், தீமையை கூட நன்மையாக மாற்றுகிற இரட்சகர் என்னோடு உண்டு என்று சொல்லி விசுவாசித்து உங்கள் ஆத்துமாவை பார்த்து சொல்லுங்கள், உனக்கு ஒரு தேவன் உண்டு, அவர் உன்னை உண்டாக்கின தேவன் என்று சொல்லுங்கள். நிச்சயம் அந்த ஆத்துமா அமைதலாய் இருக்கும், உங்களுக்கு விடுதலை உண்டாகும். ஆமென். ஸ்தோத்திரம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, இந்த நாளிலே நாங்கள் கேட்ட வார்த்தையின் பிரகாரமாக எங்கள் ரட்சிப்பு, எங்கள் விடுதலை உம்மால் வரக்கூடியதா இருக்கிறதப்பா. ஆனால் அலைக்கழிக்கப்படுகிற எங்கள் இருதயத்தை, ஆத்துமாவை அப்பா ஸ்தோத்திரம், நீர் ஆண்டவரை அமைதலாய் இருக்கும்படியாக கட்டளையிடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. தகப்பனே, எங்கள் ஆத்துமா உம்முடைய வசனங்களை நோக்கி காத்திருக்க எங்களுக்கு கிருபை கொடுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா.